பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். ஒரு விஷயத்தை நீங்கள் சக்ஸஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா சில டிசிஷன் ஸ்ட்ராங்காக எடுக்கணும். அரசாங்கத்திட்ட ஒரு ஸ்கீமில் நான் பயன்பெற நினைக்கிறேன், பட் நான் பயன்பெறணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்கன்னா, அதே போல் ஒரு பட்டா பெறுவதற்கோ, ஒரு சாலை அமைப்பதற்கோ, அல்லது ஒரு ஆக்கிரமிப்பு எடுப்பதற்கோ, இப்படி நீங்கள் உங்களுடைய தேவைகள், நிலத்தை அளப்பதற்கோ, இப்படி பல தேவைகள் வேண்டி நீங்கள் அரசுக்கிட்ட நிற்கும்போது நீங்கள் ஒரு தெளிவான முடிவை எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இதில் 3 கேரக்டரான மக்களை நான் சந்திச்சிருக்கிறேன். ஸோ அந்த 3 கேரக்டரில் நீங்கள் எந்த கேரக்டர் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. அதில் குறிப்பாக 2 கேரக்டரில் நீங்கள் இருக்கவே கூடாது. அந்த 2 கேரக்டராக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களை சரி பண்ணிக்கிறது நல்லது. இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, உங்களுடைய உடைமைகள், உங்களுடைய நேரங்கள், இது எல்லாத்தையும் இழக்க நேரிடும். ஸோ அதை 3 கேட்டகரி மக்களை நான் சந்திக்கிறேன் இல்லையா? இந்த 3 கேட்டகரி மக்களும் என் வாழ்க்கையில் நான் சந்தித்த அவர்களோட பயணங்கள் என்ன அப்படிங்கிறத நான் உங்களோட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். இதை ஏன் நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன் அப்படின்னா, ஒருவேளை ஆமாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி நானும் நடந்து கொண்டேன், அதில் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நீங்கள் எப்படி அதை ரீப்ளேஸ் பண்ணுறது? ஸோ அதை நம்ம கண்டிப்பாக உறவுகளுக்கு சமூக சேவை என்ற ஒரு காரியத்தை நம்ம செய்யும்போது இந்த மாதிரி அனுபவங்களை நம்ம பகிர வேண்டிய ஒரு அவசியமாக இருக்கிறது. ஆகவே தான் இந்த பகிர்வை நான் உங்களோட பகிர்கிறேன். இப்போ நம்ம சேனலில் முதல்ல பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்ற பதிவுகள் தொடர்ந்து வரணும்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு சேரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேரக்டர் அவங்கள சம்மந்தமாக நான் சந்தித்த விஷயத்த சொல்லிடுறேன். ஒருத்தர் சந்திக்கிறாரு. சந்திக்கும்போது அவர் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னா, தம்பி நாங்கள் எங்கள் பழைய வீட்டுக்கு போகிறதுக்கான வழித்தடம் இப்போ அடைக்கப்பட்டாச்சு. அதில் நம்ம அந்த பக்கம் அந்த பழைய வீட்டில் நாங்கள் புழங்குவதற்கு, வைக்கோல் வைப்பதற்கோ, மற்ற நெல் கொண்டு போய் கொட்டுவதற்கோ, விவசாய காலங்களில் இந்த வழியை தான் நாங்கள் பயன்படுத்திகிட்டு இருந்தோம். திடீர்னு இந்த வழியை நீங்கள் போகக்கூடாது, வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நபர் அடைச்சிட்டாங்க. அது நத்தம் புறம்போக்கில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். இதில் நாங்கள் எப்படி எங்களோட பிரச்சனையை நாங்கள் சால்வ் பண்ணுறது? மற்ற நேரங்கள் இல்லைனாலும் விவசாய நேரங்கள்லையாவது எங்களுக்கு அந்த பகுதிக்கு நாங்கள் சென்று வருவதற்கு எங்களுக்கு வழி வேண்டும் என்று சொல்லி கேட்டாங்க. அப்போ அது நத்தம் புறம்போக்கு அப்படிங்கிற போது ஒரு சில நபர்களுடைய அனுபவத்தில் அந்த இடங்கள் இருக்கலாம். மேபி ஒரு சில அனுபவத்தில் இடங்கள் இல்லாமல் ஒரு பொதுவான ஒரு இடமா கிடக்கு அப்படின்னா, ஆட்சேபனை இல்லாத ஒரு இடமா கிடக்குன்னா அதில் அரசாங்க அலுவலகம் தலையிட்டு அதை மக்களுக்கு யாருக்கும் எந்தவித பிரச்சனையும் வராத அளவுக்கு பண்ணி கொடுக்கலாம். அப்போ நான் சொல்கிறேன், இதில் நீங்கள் போய் உங்களுடைய தகவலை ஃபஸ்ட்டு நீங்கள் பேசிக்காக எங்கே மூவ் பண்ணணும்னா, நீங்கள் கிராம நிர்வாக அலுவலகத்தை தான் மூவ் பண்ணணும். ஸோ நீங்கள் இன்டிமேஷன் பாஸ் பண்ணுங்கள். அவர்கிட்ட அந்த பிரச்சனையை சொல்லுங்கள். ஆல்ரெடி அப்படி அவங்க வழித்தடத்தை அடைச்சிருந்தாங்கன்னா அவர் இதுக்கு நின்று உங்களுக்கு வழியை திறந்து விடுறதுக்கான ஏற்பாடு செய்வார். நீங்கள் அவரை சந்திங்க அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் அவங்க நம்ம சொன்னது மாதிரி ஃபஸ்ட்டு கேட்டாங்க. போய் கிராம நிர்வாக அலுவலரை சந்திக்கிறாங்க. சந்திச்சுட்டு அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, கிராம நிர்வாக அலுவலர் என்ன சொன்னார்னா, இது நான் தலையிட முடியாது, இது அவங்களுடைய அனுபவத்தில் இருக்குதுங்கிறதுனால நான் ஃபைட் பண்ண முடியாது, நானாக இதை செய்ய முடியாது, ஏன்னா ப்ரெஷர் எனக்கு, அதனால் நீங்கள் மேலே அதிகாரியை சந்தித்து நீங்கள் அவங்க உத்தரவு போட்டால் நான் அதை சரி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டார் தம்பி அப்படின்னு சொன்னாங்க. மேல் அலுவலர்கள் யார் நம்ம யாரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்புறம் நம்ம யாரை சந்திக்கணும் அப்படிங்கிறத சொன்னோம். நீங்கள் முதல்ல வட்டாட்சியருக்கு தகவல் கொடுங்க, அப்புறம் கோட்டாட்சியருக்கு தகவல் கொடுங்க, டிஆர்ஓக்கு தகவல் கொடுங்க, கலெக்டருக்கு தகவல் கொடுங்க. 4 பேருக்கு நீங்கள் தகவல் கொடுங்க. இந்த தகவலை எப்படி கொடுக்குறது அப்படிங்கும்போது நீங்கள் நேரடியாக போய் எல்லாருக்கும் சந்தித்து மனு கொடுக்க முடியாது. குறைஞ்சபட்சம் நீங்கள் இன்றைக்கி ரிஜிஸ்டர் தபார் கிடையாது, ஸ்பீட் போஸ்ட்டில் நீங்கள் உங்களோட தகவலை நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார், இல்லை தம்பி எனக்கு மனு எழுத தெரியாது, நீங்களே அதை தயார் பண்ணி கொடுங்க அப்படின்னாரு. இல்லை நம்ம மனு எழுதுறதுக்கு நான் இப்போலாம் ரொம்ப அதிகமாக நேரம் எனக்கு கிடைப்பது இல்லை, அதனால் என்னால் முடியாது, நான் சொல்கிற வழிமுறையை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன். ஸோ அவங்க இல்லை தம்பி நீங்கள் தான் கைட் பண்ணணுன்னாங்க. சரி, நமக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர்கிட்ட நம்ம ஃபோன் பண்ணி இவங்களுக்கு இந்த மாதிரி மனு எழுதி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அங்கே ரெஃபர் பண்ணுறேன். அப்போ ஃபோன் பண்ணி அவங்க மனு எழுதுகிற இடத்துலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி இப்படி எழுதவா, அப்படி செய்வான்னு கேட்குறாங்க. நம்ம நேரத்தையும் காலத்தையும் செலவு செய்து நீண்ட நேரமாக அந்த ஒரு மனு எழுதுவதை இப்படி தான் எழுதணும்னு சொல்லி அவங்கள்ட்ட நம்ம எல்லா கைட்னஸ் பண்ணி மனுவும் எழுதியாச்சு.
எழுதி எல்லாம் ரெடி பண்ணி அவங்கள்ட்ட வந்து நகல் வச்சு இத்தனை பேருக்கு அனுப்புங்க, நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் போய் இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. முறைப்படி செய்ய வேண்டியது அது நம்ம செஞ்சாச்சு. அது எப்படி நம்ம காட்டணும், என்னென்ன ஆவணங்கள் வைக்கணும், அதெல்லாம் நம்ம சரியாக சொல்லி பண்ணிட்டோம். அப்புறம் சரி நம்ம இன்றைக்கி அனுப்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, அது நீங்கள் எப்போ வேணாலும் அனுப்பிக்கிறீங்க. அனுப்பும்போது அதில் கீழே வந்து மறக்காமல் உங்கள் கையெழுத்து தேதியை போட்டு நீங்கள் ஒரு நகல் எடுத்து வச்சுட்டு அனுப்புங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகே, அவங்களும் ஓகேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு 2-3 நாள் கழித்து, தம்பி நான் அனுப்பலை அதை அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னு, இல்லை நான் ஒரு விசேஷத்துக்கு போகும்போது அங்கே ஒரு வழக்கறிஞரை சந்தித்தேன். அப்படி வழக்கறிஞரை சந்திக்கும்போது அந்த வழக்கறிஞர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த மாதிரிலாம் டிராஃப்ட் ரெடி பண்ணக்கூடாது, அது வேறு மாதிரி டிராஃப்ட் ரெடி பண்ணணும், அதை நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னார். அப்போ அதனால் வந்து தம்பி நீங்கள் ரெடி பண்ணல தான் நான் அனுப்பலை, அதனால தான் தம்பி வழக்கறிஞர்கிட்ட நான் அந்த டிராஃப்ட் ரெடி பண்ண சொல்லியிருக்கேன் அப்படின்னாரு. நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, நம்ம காசு வாங்கலை, நம்ம எதுவுமே செய்யலை. நம்ம சமூக ஆர்வலை பொறுத்த வரைக்கும் மக்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, இவங்க வந்து வேலை வெட்டி இல்லாமல் சுற்றிட்டு இருக்காங்க, அதனால் இவங்க நமக்காக நேரத்தை செலவு பண்ணி மண் எழுதி கொடுப்பாங்க, அதை பண்ணுவாங்க இதை பண்ணுவாங்க, அதனால் இவங்க இஷ்டத்துக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறார். அதே மாதிரி ஒரு சில பீப்புளெலாம் என்னென்னா, இப்போ எங்கள் டீமில் 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேருக்கு கால் பண்ணுறது, 10 பேரும் கால் பண்ணி ஒருத்தர் 1 மணி நேரம் பேசுகிறது, இன்னொருத்தர் 1 மணி பேசுகிறது, இன்னொருத்தர் 1 மணி பேசுகிறதுலாம் சரியானதாக அனுப்புன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இது வந்து எப்படின்னா ஒரு நிலையில் இல்லாத மனிதர்கள். எங்கேயுமே உங்களுக்கு திருப்தியே கிடைக்காது. இப்போ என்கிட்ட பேச முடித்ததுக்கப்புறம் நான் வந்து ப்ரோஸ்கான்ட்ட பேசுவேன் அப்படின்னு ப்ரோஸ்கான்ட்ட 1/2 மணி நேரம் பேசுனீங்கன்னா நான் என்ன சொல்லணும்னோ அதான் ப்ரோஸ் சொல்லுவார். ஏன்னா சட்டம் எல்லாருக்கும் ஒன்று தான், நடைமுறை எல்லாருக்கும் ஒன்று தான். ஆக்கிரமிப்பு தொடர்பாக இப்படி தான் மனு போடணும்னு நானும் சொல்லுவேன், அவரும் அதான் சொல்லுவார். புதுசாக ஒன்றுங்க கைட்னஸ் உங்களுக்கு கிடைக்க போகிறதில்ல. இதே வழக்கறிஞர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, நான் சொன்னதை தான் சொல்லியிருப்பார். என்னென்னா ஃபார்மெட்டை வந்து இப்படி எழுதணும் அப்படி எழுதணும், சும்மா அவ்வளோ திசை திருப்பி ஏதோ ஒரு பணத்தை போடுறதுக்காண்டி இந்த வேலையை பார்த்துருப்பாருன்னு எனக்கு தெரியும். ஆக்சுவலி வந்து இவர் அங்கே போய் அவங்க வழக்கறிஞர் சந்திக்கும் போது சும்மாலாம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க இல்லையா, அப்போ ஒரு பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத தான் அவங்க யோசிப்பாங்க. அது அவங்களோட தொழில். ஸோ நம்ம அதை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. அப்போ அந்த நபர் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டாரு. ஓகே, நானும் கண்டுக்கலை. சரி நீங்கள் அந்த மாதிரி டிராஃப்ட் ரெடி பண்ணுங்கன்னு விட்டுட்டேன். அப்புறம் திரும்பி வந்து தம்பி இந்த ஆவணங்கள்லாம் வழக்கறிஞர் கேட்குறாரு, அதை எப்படியாவது நீங்கள் எடுத்து கொடு அப்படின்னு சொல்லி வந்தாங்க. பட் நான் அதை எடுத்து தர முடியாதுங்க, நான் என்ன கவர்மெண்ட் ஆஃபீஸராக நான் இல்லை, நீங்கள் இந்த அலுவலகம் போங்க, இந்த ஆவணங்கள்லாம் அங்கங்கே இருக்கும், அதை நீங்கள் எடுத்து அவர்கிட்ட கொடுங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்போவும் நம்ம கெயின் பண்ணோம். ஸோ அப்போ அதையும் எடுத்து அவங்க கொடுத்தாங்களா என்னென்னு தெரியல. அப்போ டிராஃப்ட் ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் வந்து நேராக கலெக்டரை சந்தித்து மனு கொடுக்க சொல்லியிருக்காங்க, அதனால் நாங்கள் இங்கே போகிறோம்ட்டாங்க. ஓகே நீங்கள் போய் மனு கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி மறுநாள் பார்க்கும்போது இல்லை அதை கொடுக்கல தம்பி, அதை மறுபடியும் எப்படி அனுப்புறது அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி வந்து நின்றாங்க. நம்ம இதுலேருந்து ஒரு விஷயம் என்னென்னா, இது ஒரு கேரக்டர் மக்கள். இவங்க எங்கே போனாலும் திருப்தி அடையவே மாட்டாங்க. இப்போ நம்ம சொல்கிற அந்த கெய்ட்னஸில் நம்மளை பற்றின A to Z அவங்களுக்கு தெரியும், இவங்க எத்தனை சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிஞ்சாலும் என்ன இவனை விட யார் பெஸ்ட்டாக இருப்பா, நான் சொல்லாத ஒரு புது தகவல் ஒருத்தர் சொல்கிறார் அப்படின்னா உண்மையில் இது கிரேட். அதை நீங்கள் கற்றுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம், அதிலெல்லாம் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்ன தகவலை தான் ஒருத்தர் சொல்லுவார், அதான் சொல்ல முடியும், வேறு வழி இல்லை. அப்படி சொல்லும்போது உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எனக்கிட்ட இலவசமாக பண்ணுறீங்க, இன்னொருத்தர்கிட்ட காசு கொடுக்க போகிறீங்க, நீ அங்கே தான் மாட்ட போகிறீங்க, அதான் நடக்க போகிற விஷயம். ஸோ இப்படி அங்கங்கே நிலை இல்லாமல் அலைந்து கடைசி வரைக்கும் தன்னுடைய பெட்டிஷனை கொடுக்கவே முடியாமல் சுற்றிட்டு இருக்கிற ஒரு கும்பல் அவர் இந்த மாதிரி தான் கேரக்டர். ஸோ அப்படி ஒரு கேரக்டர். இன்னொரு கேரக்டர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ரெண்டாவது சொன்னேன் இல்லையா, இங்கே ஃபோன் அடிக்கிறது, அங்கே ஃபோன் அடிக்கிறது, அங்கே ஃபோன் அடிக்கிறது, கடைசி வரைக்கும் இவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க. மனு எழுதவும் மாட்டாங்க. மனு எழுதுறதுக்கு வந்து இந்த ஃபார்மெட்டு கூட, அந்த ஃபார்மெட்டு கூட, அதை கூட, இதை கூடன்னு சொல்லி சதா என்ன செய்வாங்கன்னா, நம்ம இயக்கத்தை தொடர்பு கொள்வாங்க, இன்னொரு இயக்கத்தை தொடர்புவாங்க, அந்த இயக்கத்தை தொடர்புவாங்க, எங்கே மீட்டிங் நடந்தாலும் அங்கே வந்துடுவாங்க. அப்படி கேரக்டர் நிறைய பார்த்துருக்கேன். எல்லாரும் ஃபோன் நம்பரையும் கலெக்ட் பண்ணுவாங்க. ஃபோன் நம்பரை கலெக்ட் பண்ணிட்டு கடைசியில் அவங்களோட பிரச்சனை பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்கும், அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு பெரிய எஃபெக்ட் போட்டுட்ருப்பாங்க. ஸோ அப்படிலாம் நீங்கள் இருக்கிறீங்களா? இது ஃபஸ்ட்டு கேரக்டர் நான் சொன்னேன். என்ன கேரக்டர் அப்படின்னா, யார் உங்களுக்கு வந்து சக்ஸஸாக ஒன்று சொல்லிக் கொடுக்குறாங்களோ அதில் நிலைச்சு நில்லுங்க. அதை தாண்டி இன்னொருத்தர் காரியங்கள் உங்களுக்கு நல்லா கற்றுக் கொடுக்குறாங்கன்னா போங்க, அதை பற்றி தவறு இல்லை. அவர் சொல்கிற இன்னொரு விஷயத்தையே வந்து அவர் மறுபடியும் இன்னொருத்தர் திரும்ப சொல்லுவார் அப்படின்னா அங்கே நீங்கள் வந்து பணத்தை நீங்கள் இழந்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அதனால் கவனத்தோடு நீங்கள் செயல்படணும். ரெண்டாவது கேரக்டர் என்ன, அவர்கிட்ட போகணும் இப்படி அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறது. மூணாவது ஒரு கேரக்டர் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இந்த 2 கேரக்டர் நீங்கள் இருந்துடாதீங்க. மூணாவது ஒரு கேரக்டர் என்னை வந்து பார்க்குறாரு. கிட்டத்தட்ட ஒரு 70 வயசுக்கு மேலே மதிக்கத்தக்க ஒரு முதியோர் வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு, தம்பி இந்த மாதிரி எங்கள் நிலத்தில் ஒரு பிரச்சனை இருக்கியா, அந்த பிரச்சனையை சரி பண்ணணும்னா நம்ம பழைய காப்பி வேணும், லேண்டோட SLR காப்பி வேணும்ப்பா, அதை நீ எடுத்து தருவேன்னு கேள்விப்பட்டான், அதுக்கு தாப்பா அவனை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
அப்போ நான் எடுத்து தரமாட்டேங்க, ஆக்சுவலி வந்து அதை எப்படி எடுக்கிறதுன்னு நான் வழிமுறை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி சொல்லுப்பா அப்படின்னாங்க. அதே மாதிரி அவங்களும் தம்பி நீனே எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துருப்பா, மனு எழுதி கொடுத்துருன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நம்ம அவர் வயதில் பெரியவருங்கிறதுனால அவருக்கு எப்படி எஸ்எல்ஆர் காப்பி வாங்கணும் அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் தபால் துறையை தனியாக தபால் பிரிவு இருக்கு இல்லையா, அங்கே போய் நீங்கள் வந்து மனு கொடுக்கணும். அது எவ்வளோ ஸ்டாம்ப் ஒட்ட சொல்கிறாங்களோ அதெல்லாம் ஒட்டணும். ஸோ இந்த மனு போதும், இந்த மனுவுக்கு பின்னாடி எவ்வளோ ஸ்டாம்ப் ஒட்ட சொல்கிறாங்களோ அந்த ஸ்டாம்ப் ஒட்டுங்கன்னு சொல்லி அதை சர்வே நம்பர்லாம் எந்தெந்த சர்வே நம்பருக்கு எஸ்எல்ஆர் காப்பி வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம குறித்து எழுதி கொடுத்து அவர்கிட்ட அனுப்பிவிட்டோம். உண்மையாலுமே நம்ம சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணார். ஃபாலோ பண்ணி போயிட்டு அதே மாதிரி அங்கே ஆஃபீஸ் போனார், நம்ம சொன்ன மாதிரி கொடுத்தாரு, ஸ்டாம்ப் போட்டு கொடுத்துட்டு வந்தார். வந்தோடனே நேரம் சந்திச்சார். தம்பி நீங்கள் சொன்ன மாதிரி அப்படியே கரெக்டாக ஃபாலோ பண்ணேன், எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துட்டேன். ஒரு 15 நாள் கழித்து வர சொல்லியிருக்காங்க, திரும்ப போய் நான் வாங்கிட்டு உங்களுக்கு தகவல் சொல்லுங்கன்னார். அதே போல் வித்தின் 15 days மறுபடியும் என்னை சந்திக்கிறாரு. தம்பி வாங்கிட்டேன், இந்தாங்க பாருங்கள், இதுதான் இந்த தகவல், நான் வாங்கிட்டு வந்த தகவல் தம்பி நம்மள்ட்ட மெனக்கட்டு கொண்டு வந்து காட்டிட்டு ரொம்ப நன்றி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு போனார். இந்த கேரக்டர் எப்படி கேரக்டர் அப்படின்னா, வேறு நம்மளை முழுமையாக வந்து என்ன செய்கிறதுனா நம்புறது. ஓகே இவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். இப்போ நாங்கள்லாம் எப்படின்னா தெரிஞ்சதை தெரியும்னு சொல்லுவேன், தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிடுவேன். அதே போல் மக்களாகிய நீங்கள் உங்களுடைய நிலைப்பாடை சரியாக எடுங்க. உங்களுடைய நிலைப்பாடை சரியாக எடுங்க. யாரை சந்திக்கிறோம் அப்படின்னா அந்த சந்திக்கிற நபர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது முன்கூட்டியே நீங்கள் தீர்மானிங்க. ஒரு மனு எழுத போகிறோம் அப்படின்னா அந்த மனுவை குறித்து தானே ரிஹர்சல் முன்னாடியே நிறைய நீங்கள் வந்து தேடுங்க. இப்போ வந்து வருவாய்த்துறைக்கு மனு எழுத போகிறோம் அப்படின்னா வருவாய்த்துறைக்கு எப்படி மனு எழுதுறது, ஸோ ஏற்கனவே அது தொடர்பான வீடியோஸ் நம்ம நிறைய வெளியிட்ருக்கிறோம், அதெல்லாம் உட்காந்து பாருங்கள். எடுத்தோம் கவுத்தோன்னு உடனே நீங்கள் என்ன செய்யக்கூடாது, மூர்க்கமாகலாம் செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தோல்வி தான் மிச்சமாக இருக்கும். அதே போல் அலைச்சல் அதிகமாக இருக்கும், உங்களோட பண விரயங்கள் அதிகமாக இருக்கும். அதனால் கவனத்தோடு நீங்கள் செயல்படணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது. ஆகவே தொடர்ச்சியாக நம்மக்கிட்ட கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்ம உறவுகளுக்கு பதில் வீடியோ மூலம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதேமாதிரி வாட்ஸ்அப்லேயும் நம்ம பதில் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம், அதில் எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. நேற்று ஒரு புதுவிதமான ஒரு முயற்சி நம்ம எடுத்திருந்தோம். நம்ம நேரலையில் வந்தோம். நேரலையில் வந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேலே உறவுகள் கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்கும் நம்ம பதில் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் வேணும்னா அந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதில் நிறைய உறவுகள் கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்விகள் எல்லாம் நம்ம வந்து சளைக்காமல் நம்ம பதில் சொல்லியிருக்கிறோம். ஸோ இது வாரத்தில் ஒரு நாள் நம்ம இந்த மாதிரி முயற்சி பண்ணலான்னு ஒரு பிளான் வச்சுருக்கிறேன். ஸோ அந்த நெட்வொர்க்கு கிடைக்கிற இடத்துல நம்ம இந்த மாதிரி என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு நேரலை வாரத்தில் ஒரு நாள் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் மக்களுக்காக நம்ம கேள்வி கேட்குற அந்த நிகழ்வுகளை நம்ம பதில் சொல்வதற்கு ஒரு ஏற்பாடு பண்ணலாம்னு நினச்சிட்ருக்கோம். ஸோ அது கூடிய விரைவில் நடைபெறும் அப்படின்னு நான் நினைக்கின்றேன். ஸோ மீண்டும் நல்லதவர்களோடு உங்களை வேறு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.